தேவார பாடல்கள் எல்லாம் அப்படி இகலோக வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை வேண்டி பெறதுக்கு நமக்கு உதவியா இருக்கிறது. அப்படி அப்பர் தேவாரத்துல நமச்சிவாய பதிகம் தான் அவங்க பாடி போறாங்க. இதுல இருந்து இந்த நமச்சிவாய பதிகத்துல அப்பரை என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, கல்லோட கட்டி கடல்ல போடுறாங்க. அதாவது சமணத்துறவியா இருந்த திருநாவுக்கரசர் சைவரா மாறி திருநீர் பூசி அவங்க அக்கா திலகவதியாரோட வேண்டுதலுக்கு இணங்கி திருவதிகை வீரட்டானீஸ்வர பெருமான் அவருக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்றாரு. அதனால தர்மசேனன்னு பட்டம் பெற்று சமணத்துறவியா, அதுல தலை சிறந்தவரா இருந்த சமணத்துறவியா இருந்த தர்மசேனர் திருநாவுக்கரசருங்கிற பெயரை இறைவன் அவருக்கு சூட்டி அவர் ஆட்கொண்டு அவர் சைவனா மாறுகிறாரு. அது கேட்டு சமணர்கள் எல்லாம் பல்லவ மன்னனிடம் போய், அவங்களோட மதம் அழிஞ்சிரும் இல்லையா, அதுக்காக பல்லவ மன்னனிடம் போய் அவங்க எல்லாம் முறையிடுறாங்க. இந்த தர்மசேனர் இப்படி சைவனா மாதிரி திருநீர் பூசிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை ஏதாவது செய்யணும் போது மன்னன், பல்லவ மன்னன் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, விஷங்கலந்த பால் சோற்ற கொடுக்கிறாரு. அதை உண்ட போதும் அது நஞ்சனி கண்டனின் அடியார்க்கு நஞ்சும் அமுதாகும். அப்படி அந்த விஷங்கள் அந்த பால் சோறு அவருக்கு ஒன்றும் செய்யல. சுண்ணாம்பு காலவாயில போடும் போதும் அவர் புது பொலிவோட வெளியே வர்றாரு அவன் அருளால. அது எப்படி இருந்துதான் சுண்ணாம்பு காலவாய், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே எந்தை ஈசன் இணையடி நிழலே. அவரோட திருவடியை நினைக்கும் போது சுண்ணாம்பு காலவாய் கூட அவருக்கு அவ்வளோ இதமான ஒரு பொய்கையா, ஒரு குளக்கரையில மாலை வேளையில ஒரு தென்றல் வீசினா எப்படி ஒரு இதமான இனிமையான உணர்வு நமக்கு கிடைக்குமோ அப்படி சுண்ணாம்பு காலவாய் கூட இருக்கும். எப்போ சிவபெருமான் திருவருளோட பொருந்தி இருந்தா. அப்படி சுண்ணாம்பு காலவாயில போட்ட போதும் அவர் இறைவன் திருவருளால மீண்டு வந்துட்டாரு. அதுக்கு அடுத்தது கடைசியா நம்ம மதையான பட்டத்து யானை விட்டு மிதிக்க வைக்கிறாங்க. அப்பையும் பதிகம் பாண்டி அஞ்சுவது யாதொன்றும் இல்லைன்னு சொல்லி அவரு பாடி அதுல இருந்தும் மீண்டு வந்துடுறாரு. கடைசியா பூமியில இவரை வச்சு செஞ்சாதானே இவர் தப்பிச்சு வந்துடுறாரு. கல்லோட கட்டி கடல்ல போடுங்கடான்றாரு. கடல்ல போட்ட போது என்ன ஆகுது, அவர் நமச்சிவாய பதிகம் பாடி சொற்றுணை வேதியன் அந்த பாடலை பாடி மீண்டு வர்றாரு. கல்லே தெப்பமா மாறி அவரை கரையேற விட்ட குப்பத்துல மேல கரையில கொண்டு கல்லே அவரை வெளியே விட்டுட்டு போகுது. அது இறைவன் திருவருளால நிகழ்ந்தது. அப்படிப்பட்ட அந்த நமச்சிவாய பதிகத்துல முதல் பாடலை இப்ப பாட போறாங்க. சொற்றுணை வேதியன். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் கொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பார்த்தினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாய